அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையிலும், உங்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ரிஷபராசிக்காரர்களுக்கு எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு முன்னேற்றத்தை காணும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த அடுத்த 2 வாரங்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்துல மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உண்டு. ஏனென்றால் நவ கிரகங்களுமே சற்று சாதகமற்ற சூழலில் இருந்த நிலையில் முற்றிலுமாக மாற்றமடைந்து சாதகமான அமைப்பில் வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக 12 ராசிகளில் முதன்மையான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக நன்மையும் வளர்ச்சியையும் பல மடங்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. தனஸ்தானத்தில் நுழைவது மட்டுமல்லாது அங்கு ஏற்கனவே வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவுடன் இணைகிறார். ராசியின் அதிபதியும் குருவும் இணைவது தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் முழு சுபகிரகமும் இயற்கை சுபகிரகமுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் குருவும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை பல மடங்கு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதே போன்றுதான் குரு பகவானும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் 5, 6, 7, 11, 9 ஆகிய இடங்களில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. தடைபற்று பாதையில் நின்ற பணிகளை வெற்றி நடை போடக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பணிகள் திருப்திகரமாக அமைய போகிறது. தலைகீழாக மாறப்போகும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உறவுகளில் இருந்த மன வருத்தம், வேதனை, சிக்கல் போன்றவை உறுதியாகவே விலகும். தாய் தந்தையருடன் இருந்த கருத்து மோதல் விலகும். உடன் பிறந்தவர் உற்றார் உறவினரிடம் இருந்த பகை உணர்ச்சி, கருத்து மோதல்கள் நீங்கி உறவு பலப்படக்கூடிய வகையில் திருப்திகரமான சூழல் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வரப்போகிறது. மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு. தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க போகிறது. குரு தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. தொட்டகாரியம் அனைத்தும் எளிதில் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு. குறிப்பாக பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைப்பதை காட்டிலும் பணவரவு திருப்திகரமாக அமைவதோடு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் நீங்கி உறவு பலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுடன் ஒரு திருப்தியான சூழலை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு உண்டு. பணிபுரியக்கூடிய இடத்தில்
எதிர்பாராத சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும். பாராட்டு மற்றும் நிர்வாகத்தினர், மேலதிகாரி என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பெண்மணிகளுக்கு அமைய போகிறது. குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து வலுவாக தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் இந்த வேளையில் உறுதியாகவே தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் உறவுகளுக்கிடையே இருந்த சங்கடங்களும் கருத்து மோதல்களும் நீங்கி அன்பும் பாசமும் பரிவும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகளாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க சனி பகவான். 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி லாபஸ்தானத்தில் வலுவாக வலம் வருவது தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் என அனைத்தையும் சரி செய்யக்கூடிய வகையில் சிறப்பான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். மறுஜென்மம் எடுக்கும் தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தாமதம் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கடைசி நேரமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் உறுதியாகவே லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய பெரும் பங்கை அளிக்கின்றன. இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் சற்று அகலுங்க. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய வழிகள் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக கேட்ட சலுகைகளை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் சற்று ஆன்மீக சிந்தனை இந்த தருணத்தில் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருந்து விலகி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைகிறாருங்க. செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு வருவது பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு குடும்ப ரீதியான பல சுமைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மனசங்கடம் நீங்கி பல நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும். பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து கேட்ட சலுகையை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பால் உண்டு. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியன். சூரியன் தைரியஸ்தானத்தில் நுழைவது பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் துடிச்சலுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார். அது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தை சூரியனுடன் இணைந்து வலு சேர்க்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை உணர்ச்சி வசப்படாமல் சாதுரியமாக நிதானமாக பொறுமையாக கையாளுவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதால் மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சூழலை நிறைவாக மாற்றி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். இது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வது, கல்வியில் நல்ல முன்னேற்றம் போன்றவை மிகவும் சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையிலும் மறுஜென்மம் எடுக்கும் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.